மண்டே டு ஃப்ரைடே எல்லாருமே வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்ததுக்கான ரிவிஷனும், இதில் இது வரைக்கும் பார்த்த லெக்சர்ஸில் இருந்து சில ஃபேக்ட்ஸ், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்து நம்ம எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த டைமில் வந்து ரீசனிங்காகவும், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு டாபிக் ரீசனிங்கில் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்துலாம் கேட்பாங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் வந்து சண்டே மட்டும் நான் எதுவுமே வந்து வீடியோஸ் போடலை. சாட்டர்டே வரைக்கும் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த 5 டேஸாக பார்த்த லெக்சர்ஸ்லேருந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸ் அப்படின்றத பற்றி இந்த செமி கண்டக்டர்ஸில் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஏன் கண்டக்டர்ஸில் இதை பற்றிலாம் நம்ம படிக்கவே இல்லை, கண்டக்டர்ஸில் ஹோல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த ஹோல்ஸ் வந்து எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரானோட பேர் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர் பாண்ட்லேருந்து எலக்ட்ரான் லீவ் ஆகி போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிற ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸை தான் நம்ம ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் பேர் பாண்டுன்றது வந்து செமிகண்டக்டர்ஸில் மட்டும்தான் நடக்கும். கண்டக்டர்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரான் பேர் பாண்ட் வந்து கிடையாது. அதனால அதில் வந்து ஹோல்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்து செகண்ட் வந்து சிலிக்கானும் ஜெர்மானியம் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் செமிகண்டக்டர்ஸில். ஏன் மற்ற செமிகண்டக்டர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல? நிறைய செமிகண்டக்டர்ஸ் இருக்குது, இது ரெண்டு மட்டும் தான் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஆனால் இதை தான் நம்ம வந்து செமிகண்டக்டர் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கோவலன்ட் பாண்ட், இதில் வந்து என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம், கோவலன்ட் பாண்ட். அந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணாதான் நம்மளால இதை கண்டக்டராக கன்வெர்ட் பண்ண முடியும், கொஞ்சம் கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எனர்ஜி ரெக்வயர்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது வந்து இந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி எனர்ஜி இருந்தாலே போதும். அதனால தான் இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இன்சுலேட்டர்ஸாக இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்னால் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஏன் அது அந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் இந்த கோவலன்ட் பாண்டில் வந்து ரொம்ப வந்து அவங்களாம் பிஸி ஆகிடுவாங்க இந்த மாதிரி கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுலே. அதனால ரொம்ப கம்மியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். கம்மியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் நம்மளால கண்டக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் செமிகண்டக்டர்ஸ்லாம் இன்சுலேட்டர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டு இருக்குது செமிகண்டக்டர்ஸ்லன்னு சொன்னோம். ஆனால் சிலிக்கான் தான் நம்ம வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறோம். ஏன் வந்து ஜெர்மானியம் விட சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிலிக்கானுக்கு வந்து ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் போக போக சிலிக்கானால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஜெர்மானியமால் அது பண்ண முடியாது. லீக்கேஜ் கரண்ட்டும் அதில் அதிகமாக இருக்கும் சிலிக்கானை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த சிலிக்கான் சிப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிலிக்கான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெர்மானியம் விட சிலிக்கான் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்து இப்போ ஒரு சேம் டிகிரி ஆஃப் டோப்பிங்ன்றது தெரியும், இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோம், அந்த ரெண்டு சேம் டிகிரி ஆஃப் டோப்பிங்க்கு என் டைப் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் பி டைப் செமிகண்டக்டரை விட. ரெண்டு டைப்ஸ் படித்தோம் இல்லையா, ஸோ அதில் சொல்கிறாங்க. ஏன் அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, என் டைப்பில் வந்து எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமான மொபிலிட்டி இருக்கும். மொபிலிட்டினா அது வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறது, இப்போ மூவ் ஆகுறது எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஹோல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எதில்? என் டைப்பில். ஸோ என் டைப்பில் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால மொபிலிட்டி அதிகமாக இருக்குது ஹோல்ஸை விட. பி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ், எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ் இல்லையா? ஸோ அதனால் அதில் மொபிலிட்டி கம்மியாக இருக்கும் எலக்ட்ரான்ஸை விட. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு என் டைப் செமி கண்டக்டர் தான் நல்லாவே வந்து கண்டக்ட் பண்ணும். அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி, இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கண்டக்டிவிட்டியோட இன்வர்ஸ் தான் வந்து ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டின்றது கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ இந்த என் டைப் செமிகண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பி டைப்பை விட ஆஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ பி டைப் இப்போ வந்து ஒரு 4 இருக்குது ரெசிஸ்டிவிட்டி வேல்யூன்னு வச்சுக்கோங்க. என் டைப்புக்கு வந்து 2 தான் இருக்கும், ஆஃபாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து குட்டாக இருக்கா இல்லை பேடாக இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓம் மீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஓம் மீட்டரை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பயாஸோட ரெசிஸ்டன்ஸும் ரிவர்ஸ் பயாஸோட ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு குட் பிஎன் ஜங்ஷனாக இருக்குது அப்படின்னா, ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிவர்ஸ் பயாஸில் கண்டுபிடிச்ச ரெசிஸ்டன்ஸ் வந்து 1000 டைம்ஸ் ஆச்சு ஹையராக இருக்கணும் ஃபார்வர்டு பயாஸில் இருந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ விட. ஸோ இப்படி இருந்தால் பிஎன் ஜங்ஷன் வந்து குட்டாக இருக்குது, நல்ல பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னோம். அந்த பேரியர் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல், இப்போ சிலிக்கானா ஜெர்மானியமா அந்த மாதிரி டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல், அமௌண்ட் ஆஃப் டோப்பிங் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் டோப்பிங்கிறது இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ எவ்வளோ வந்து நம்ம டோப்பிங் பண்ணுறோம் ப்ளஸ் டெம்பரேச்சர், இது மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த செமிகண்டக்டர்ஸோடது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது 5 டேஸ் பார்த்ததோட ரிவிஷன் வந்து பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது செமிகண்டக்டர்ஸை பற்றி படிக்கிறது தான். ஸோ இதில் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் அதை பற்றி தான் நம்ம நிறைய படிப்போம். ஏன்னா அது வந்து கண்டக்டர்ஸும் கிடையாது, இன்சுலேட்டர்ஸும் கிடையாது. இப்போ வந்து கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் அது இருக்கும். அதோட ரெசிஸ்டிவிட்டி அந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்து கண்டக்டர்ஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 10⁻⁴ ஓம் மீட்டர்லேருந்து 0.5 ஓம் மீட்டருக்குள்ளே இருக்கும். அப்புறம் அதில் வந்து எனர்ஜி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் என்னென்னா வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லி 2 பேண்ட் இருக்கும். பேலன்ஸ் பேண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து கடைசி ஷெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கு. இப்போ அதில் வந்து கடைசி ஷெல்லை தான் வந்து வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் பேண்ட் வந்து அதுக்கு மேலே ஒரு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். அந்த கண்டக்ஷன் பேண்டில் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த கண்டக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட்க்கும் கண்டக்ஷன் பேண்ட்க்கும் கேப்பே இருக்காது, ரெண்டும் ஒன்றா மர்ஜ் ஆகிருக்கும். செமிகண்டக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் கேப் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இது மூணுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். செமிகண்டக்டர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்டாக இருக்கும். கண்டக்ஷன் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்லி எம்டியாக இருக்கும், இல்லை 1-2 இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்க பேண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த அப்ராக்சிமேட்டாக 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மானியமுக்கு வந்து 0.7 எலக்ட்ரான் வோல்ட், சிலிக்கானுக்கு வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இந்த எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது பார்க்கும்போது இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும், செமிகண்டக்டர்ஸ்க்கு அதை விட கம்மியாக இருக்கும், கண்டக்டரை விட அதிகமாக இருக்கும், கண்டக்டர்ஸ்க்கு கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது. செமிகண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண. அதுக்கப்புறம் இதில் ஒரு செமிகண்டக்டர்ஸில் ஏதாவது மெட்டாலிக் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த ஜெர்மானியமுக்கும் சிலிக்கானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு காட்டுறாங்க. ஃபார்பிடன் எனர்ஜி கேப் இல்லைனா பேண்ட் கேப் அப்படின்றது ஜெர்மானியமுக்கு வந்து 0.7 eV இருக்கும், சிலிக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.1 eV இருக்கும். ஜெர்மானியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 32 அந்த அட்டாமிக் நம்பர் எதுவும் இல்லை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஓகே, எல்லா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். இதோட சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. எப்படி எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெல், இது வந்து நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு ஷெல் இருக்கும். ஒரு இப்போ நம்ம பிளானட்ஸ்லாம் எப்படி ரொட்டேட் ஆகுது அந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்ததில் 8, அடுத்தது 18, அடுத்தது 4. இந்த சிலிக்கானில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 4, 4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றது கடைசி பேண்டில் இருக்கிறது வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான். சிலிக்கானுக்கும் அதே தான், ஜெர்மானியமுக்கும் அதே தான். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அது பிரேக் ஆக ஆரம்பிக்கும், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால நம்மளுக்கு கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எலக்ட்ரான், இங்கே ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகும், அதுதான் நம்ம வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அப்ளை பண்ணுற ஒரு செமிகண்டக்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகிடும். ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த ஹோல்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ கரண்ட் ஃப்ளோ எதனால நடக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாலையும் நடக்கும், ஃப்ரீ ஹோல்ஸாலையும் நடக்கும். அடுத்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது பியோர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ்லாம் கிரியேட் ஆகிட்டு கரண்ட் கண்டக்ஷன்ன்றது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாலையும் நடக்கும், ஹோல்ஸாலையும் நடக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கரண்ட் டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் கரண்ட் டியூ டு ஹோல்ஸ், அதை வச்சு கண்டுபிடிப்போம். இதில் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் என்ன பண்ணுவோம்னா இம்ப்யூரிட்டி வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக்காக கிடைக்கிது. இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுற ப்ராசஸ் வந்து டோப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து 10⁸ ஆட்டம்ஸ் ஆஃப் செமிகண்டக்டரில் ஒரு இம்ப்யூரிட்டி ஆட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணி டோப்பிங் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வந்து N டைப் செமிகண்டக்டர் அண்ட் P டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது.
என்டைப் செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். பென்டாவேலண்ட்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5 இருக்கிற மாதிரி இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இதனால நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஆன்டிமனி. இதில் வந்து நம்ம டோனார் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டோனார் இம்பியூரிட்டிஸ் வந்து இது எலக்ட்ரான்ஸை வந்து மற்றதுக்கு கொடுக்குது. அதனால இதை வந்து டோனார் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் கண்டக்ஷன் எதனால நடக்குதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸால நடக்குது. இந்த கண்டக்ஷன் வந்து என்னன்னா ஆர்டினரி மெட்டல்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இதுல மெஜாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர்ஸ்ன்றது ஹோல்ஸ். பி டைப் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணோம்னா அது கிடைக்கும். ட்ரைவேலண்ட்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுனால. எக்ஸாம்பிள் வந்து கேலியம், இண்டியம் சொல்லுவாங்க. இதனால லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதை வந்து அக்செப்டார் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கரண்ட் கண்டக்ஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா ஹோல்ஸால நடக்குது. இதில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு, மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸு. பிஎன் ஜங்ஷன் அப்படின்னா பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் தான் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா இதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், என் ரீஜனில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பி ரீஜனுக்கும், பி ரீஜனில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் என் ரீஜனுக்கும் மூவ் ஆகும். இதனால நம்மளுக்கு உருவாகிறது தான் டெப்ளிஷன் லேயர் இல்லைன்னா பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டெப்ளிஷன் லேயர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிறது இது அந்தந்த மெட்டல்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பேரியர் பொட்டன்ஷியல், சிலிக்கானோட பேரியர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா 0.7 வோல்ட். இதுவே வந்து ஜெர்மானியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட். இதுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் கொடுத்தா தான் இதில் கரண்ட் கண்டக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? பயாசிங் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா டிசி வோல்டேஜை நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு 2 இருக்குது. இந்த பி சைடை வந்து பாசிட்டிவ்லையும் என் சைடை வந்து நெகட்டிவ்லையும் கொடுத்தோன்னா அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். பி சைடை நெகட்டிவ்லையும் என் சைடை பாசிட்டிவ்லையும் கொடுத்தா அது ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா? அடுத்து இதை வந்து ஃபார்வர்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்வர்ட் வோல்டேஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் கொடுக்கறதால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுன்னா இந்த பேரியர் பொட்டன்ஷியல் நடுவில் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து அப்போஸ் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியலால் வர ஃபீல்டு வந்து வீக்கன் ஆகி இந்த லென்த் விட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும். குறைஞ்சிட்டதால நம்மளுக்கு வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுத்தாலே ஒரு ஃபார்வர்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஏன்னா ஜங்ஷன் ரெசிஸ்டன்ஸ் 0 அளவுக்கு போயிடும், ரொம்ப கம்மியாக மாறிடும். அப்போ அந்த வர அந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேக்னிடியூட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அப்ளைடு ஃபார்வர்ட் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து ரெடியூஸ் ஆகிடும், லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் லோன்னு சொல்லணும். அதே மாதிரி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், அந்த மேக்னிடியூட் வந்து அப்ளைடு ஃபார்வர்ட் வோல்டேஜுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுவே ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னா பி சைடை நெகட்டிவ்லையும் என் சைடை பாசிட்டிவ்லையும் கொடுப்போம். இதில் ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இந்த பேரியர் வோல்டேஜ் பொட்டன்ஷியலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுரும். அதனால நம்மளுக்கு வந்து இதோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இதனால் நம்மளால் கரண்ட் ஃப்ளோவே நடக்க முடியாது. இப்போ அதில் ஜங்ஷனோட ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இதில் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கரண்ட்டே வந்து ஃப்ளோ ஆகாது. அடுத்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வோல்டேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து 0 எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்டும் வந்து ஃப்ளோ ஆகாது, கரண்ட்டு வந்து 0வாக இருக்கும். ஸோ அந்த 0,0ன்னு வர அந்த கிராஃப் ரெப்ரஸன்டேஷன் தான் 0 எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். இதுவே ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளைடு வோல்டேஜ் வந்து டில் பேரியர் பொட்டன்ஷியல் வரைக்கும் அப்படியே அது வந்து இந்த சர்க்யூட்டே எடுத்துக்கும். இப்போ ஃபார் சிலிக்கானுக்கு வந்து 0.7 வோல்ட்டு, ஜெர்மானியமுக்கு வந்து 0.3 வோல்ட், அது வர வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டில் ஓஏ, இந்த ஓஏன்ற பாயிண்ட் வந்து பேரியர் பொட்டன்ஷியலுக்காக இருக்கும். அதனால இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்படி ஒரு கர்வ் மாதிரி வரும். ஓகே, இது இந்த லைன் வந்து கர்வ் மாதிரி வரும், ஓஏன்ற லைன். அதுக்கப்புறம் ஒரு ஏன்ற பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அதுதான் பேரியர் பொட்டன்ஷியல். அது வந்ததுக்கப்புறம் கரண்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏபின்ற ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் கரண்ட் எதனால் நடக்குதுன்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸால் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸோ இல்லை
என்ன நடக்குதோ அதுக்கு என்ன மெஜாரிட்டி கேரியர்ஸ் அந்த சர்க்யூட்டுக்கு இருக்கோ அதனால நடக்கும். ஓகேவா? அடுத்து ரிவர்ஸ் பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படியே ஃப்ளோ ஆனாலும் ரொம்ப கம்மியான கரண்ட் மைக்ரோ ஆம்ஸ் அளவில் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு அந்த கரண்ட்டை நம்ம சொல்லுவோம். அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ்ன்றது இப்போ இது வந்து ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறதால இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த வோல்டேஜ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் கரண்ட் எதனால நடக்குதுன்னா மைனாரிட்டி கேரியர்ஸ் அதனால நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கர்வு, இந்த விஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் சிலது யூஸ் பண்ணுறோம். பிரேக் டவுன் வோல்டேஜ், அது வந்து மினிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ், அதுதான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான். நீ வோல்டேஜ் அப்படின்றது வந்து என்னன்னா மினிமம் ஃபார்வர்ட் வோல்டேஜ், இதுக்கப்புறம் தான் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிக்கும். பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்றது ஒரு மினிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ், அதில் வந்து பிஎன் ஜங்ஷன் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். எதனால? ரிவர்ஸ் கரண்ட்டால். நீ வோல்டேஜ் அப்படின்றது ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜ், அதில் வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ், அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஹை வெலாசிட்டி அதுக்கு உருவாகி அதனால வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் ஒரு அவலான்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால பிஎன் ஜங்ஷன் வந்து கண்டக்ட் ஆகும். எதனாலனா லார்ஜ் ரிவர்ஸ் கரண்டால. இதனால இந்த பிஎன் ஜங்ஷன் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் பிரேக் டவுன் வோல்டேஜாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்தது இந்த நீ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜ். இதனால தான் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது சர்க்யூட் வந்து ரொம்ப ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணும், அந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஓவர் கம் பண்ணுற வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் கிரேட்டர் தான் நீ வோல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து சீக்கிரமாக ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிலிக்கானுக்கு வந்து 0.7 வோல்ட்டு, 0.3 வோல்ட் ஜெர்மானியமுக்கு நீ வோல்டேஜ். ஸோ எப்பவுமே அப்ளைட் வோல்டேஜ் வந்து நீ வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். ரிவர்ஸ் வோல்டேஜோ இல்லை இந்த ஏதோ அப்ளைட் வோல்டேஜோ வச்சுக்கோங்க, அது வந்து லெஸ் தேன் பிரேக் டவுன் வோல்டேஜாக இருக்கணும். இதோட லிமிடேஷன்ஸ் இந்த பிஎன் ஜங்ஷனுக்கு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார்வர்ட் கரண்ட் இருந்தது அப்படின்னாலுமே ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு ஃபார்வர்ட் கரண்ட் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா ஜங்ஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிறதுனால. அப்புறம் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படின்றது நம்ம ஃபியூச்சரில் படிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ், இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜங்ஷன் டிஸ்ட்ராய் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆகி. மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் ஒன்று இருக்குது, மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் வித்தவுட் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ளே வந்து மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது இருக்காங்க. அடுத்து இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஜங்ஷன் கரண்ட் இன்டூ ஜங்ஷன் வோல்டேஜ் அப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து டே 1 டே 2ன்னு தனித்தனியாக இருக்கு இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு இதை புரிஞ்சிங்கன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மறக்காமல் எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.